மட்டன் உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்ச கடலைப்பருப்போட சோம்பு, பட்டை, மிளகா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து முக்கியமாக அரைக்கிறப்ப தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அரைச்சதோட பொடியாக பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லியும் அதோடு சேர்த்துக்கோங்க. கொத்தி வாங்கி வச்சுருக்க கறியை நல்லா அரைச்சி அதையும் இதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி அந்த உருண்டையெல்லாம் வரிசையாக அடுக்கி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்து எல்லாம் வதக்கி நல்லா பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. உருண்டை செஞ்சோம்ல, அது கறி சேர்க்கறதுக்கு முன்னாடி எடுத்து ஒரு உருண்டை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சோண்டு தேங்காயும் போட்டு அரைச்சி அதையும் ஊற்றிட்டு கடைசியாக புளி தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. அதில் உருண்டையை உடஞ்சிடாமல் உள்ளே சேர்த்துக்கோங்க. உருண்டை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு கிண்டி விடாதீங்க. குழம்ப கிண்டி விட்டிங்கன்னா உருண்டெல்லாம் உடஞ்சி எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி.